நீதிமன்ற உத்தரவை மதிக்காத காரணத்தால் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழக அலுவலகத்தில் இருந்த அசையும் சொத்துக்களை அதிகாரிகள் ஜப்தி செய்துள்ளனர். புதுச்சேரி திருப்புவனை பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் அங்குள்ள அங்கன்வாடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவராவார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தனியார் நிதி நிறுவனத்தில் 13 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்தவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து தனியார் நிதி நிறுவனம் சார்பில் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியும் விஜயலட்சுமி ஆஜராகவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே அவர் பணியில் இருந்தபோது அவருக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை பிடித்தம் செய்யுமாறும், ஓய்வு பெறும்போது பணப்பலன்களை நிறுத்தி வைக்கவும் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டு கழகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் அவருக்கான ஊதியம் மற்றும் இதர பண பலன்களை வழங்கியதாக தெரிகிறது. எனவே நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத காரணத்தால் புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சென்ற அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கிருந்த நாற்காலி, கணினி, மேசை உள்ளிட்டவற்றை ஜப்தி செய்தனர். இங்கு பணிபுரிந்த அரசு ஊழியர் விஜயலட்சுமி என்பவர் கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால நாங்கள் அவர் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அவரின் சம்பள பணத்தை டெபாசிட் பிடித்தம் செய்து கோர்ட்டில் டெபாசிட் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை இவர்கள் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் அமுல்படுத்தாத காரணத்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு அதுல அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்யுமாறு நீதிபதி சந்திரசேகர் உத்தரவிட்டதன் பேரில் நாங்கள் நீதிமன்ற அலுவலர்களோடு இங்கே ஜப்தி செய்ய வந்திருக்கிறோம். 8 லட்சம் லோனு இன்னைக்கு தேதிக்கு 13 லட்சம் கூடுதல் வட்டியோட இருக்கு.